சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வரும் 24ஆம் தேதி வரை மாநகர பேருந்து மாதாந்திர சீசன் டிக்கெட் விற்பனை நீட்டிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வரும் 24ஆம் தேதி வரை மாநகர பேருந்து மாதாந்திர சீசன் டிக்கெட் விற்பனை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று சென்னை மாநகர் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மாநகர் போக்குவரத்து கழகத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரையிலான செல்லத்தக்க விருப்பம் போல் பயணம் செய்யக்கூடிய ரூபாய் 1000 மற்றும் ரூபாய் 2000 மதிப்பிலான பயண அட்டை மாதந்தோறும் 7ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும், மாதாந்திர சலுகை பயண அட்டை மாதந்தோறும் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும் அனைத்து மாநகர் போக்குவரத்து கழக மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை மையங்களிலும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 10ஆம் தேதி அன்று மகாவீர் ஜெயந்தி, 14ஆம் தேதி அன்று தமிழ் புத்தாண்டு என தொடர் விடுமுறை காரணமாக பயணிகள் நலன் கருதி இந்த முறை மாதாந்திர பயண அட்டை சலுகை அட்டை விற்பனை வருகிற 24ஆம் தேதி அன்று வரை நீட்டிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும். எனவே பயணிகள் இதனை பயன்படுத்தி பயனடையலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வரும் 24ஆம் தேதி வரை மாநகர பேருந்து மாதாந்திர சீசன் டிக்கெட் விற்பனை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று சென்னை மாநகர் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: மாநகர் போக்குவரத்து கழகத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரையிலான செல்லத்தக்க விருப்பம் போல் பயணம் செய்யக்கூடிய ரூபாய் 1000 மற்றும் ரூபாய் 2000 மதிப்பிலான பயண அட்டை மாதந்தோறும் 7ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும், மாதாந்திர சலுகை பயண அட்டை மாதந்தோறும் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும் அனைத்து மாநகர் போக்குவரத்து கழக மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை மையங்களிலும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் இவை கடந்த 10ஆம் தேதி அன்று மகாவீர் ஜெயந்தி, 14ஆம் தேதி அன்று தமிழ் புத்தாண்டு என தொடர் விடுமுறை காரணமாக பயணிகள் நலன் கருதி இந்த முறை மாதாந்திர பயண அட்டை சலுகை அட்டை விற்பனை வருகிற 24ஆம் தேதி அன்று வரை நீட்டிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும். எனவே பயணிகள் இதனை பயன்படுத்தி பயனடையலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.